உண்மையா இன்னைக்கு எங்க ஊர்ல சரியான பனிங்க. நானு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிக்கிறப்ப, சத்தியமா ஒரு விஷயம் நெனச்சேன். ஐயப்பனுக்கு மாலை போட்டவங்க பச்சை தண்ணிய அதாவது சூடு பண்ணாத தண்ணி குடிப்பாங்க குளிப்பாங்க. அந்த எப்படிதான் உண்மையாலும் அந்த இடத்துல அந்த ஐயப்ப சாமி தாங்க அவங்கள காப்பாத்தணும். சளி பிடிக்காம, காய்ச்சல் வராம, சாமியே சரணம் ஐயப்பா! சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஐயப்பனுக்கு மாலை போட்டவங்க குளிச்சுறணும். அவங்க சாமி குளிச்சுட்டு வரங்காட்டியும், அந்த வீட்ல இருக்கிற மனைவிமார்க குளிச்சுட்டு, அ அவங்களுக்கு டீ போட்டு அதாவது பூஜை அறையில தீபத்த ஏத்திட்டு, சாமி வந்து குளிச்சுட்டு வந்து கும்பிடணும். இவங்க வந்து குளிச்சுட்டு தீபத்த ஏத்திட்டு போய் சாமிக்கு அ டீ போட்டு, சாப்பாடு செஞ்சு, அதெல்லாம் உண்மையாலுமேங்க லட்சுமி கடாட்சம் மாரி அவங்க வீடு இருக்கும். அந்த சாம்பிராணி பூ வாசமும், அந்த சாமியேன்னு இழுத்து "சரணம் ஐயப்பா" அப்படின்னு சொல்றாங்க பாரு. அப்பா! இந்த பந்தல நாட்டு அரசருக்கு வருஷம் வருஷம் கூட்டம் ஜாஸ்தி தான். இந்த வருஷமும் போன வருஷத்துக்கு இந்த வருஷமும் அதிகமா கூட்டம்னு தான் கேள்விப்பட்டேன். அதில பெண்கள் எல்லாம் போய் யாரோ ஒரு பொண்ணோ, 2 பெண்ணோ இறந்துட்டதாகவும் கேள்விப்பட்டேன். அ ஏன் உண்மையாலும் கூட்டமா இருக்கிறப்ப நம்ம வந்து பெண்கள் வந்து சமாளிக்க முடியாதுங்க. ஆம்பளைங்க எப்படியோ முட்டி மோதி இது பண்ணி வந்துருவாங்க. நம்ம பொம்பளைங்களால முடியாது. ஆனா குழந்த அ சின்ன சின்ன குழந்தையெல்லாம் மாலை போட்டு போகுதுங்க. கடவுள் அவங்கள எல்லாம் கையேந்தி நல்லபடியா அவங்க வந்துட்டு வீடு திரும்பி வரணும்னு நானு அந்த ஐயப்ப சாமி சரணத்த வேண்டிக்கிறேன்.